திருமிகு லட்சுமி, இது காங்கிரஸ் தரப்பிலிருந்து திமுக வாய்ஸா திரு பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருக்காருன்னு திரு சுவாமிநாதன் சொன்னார். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்டா அப்படி புரிஞ்சுக்கணுமா? இதுல திமுகனுடைய வாய்ஸா அவர் பேசுறாரா இல்லையான்றதை விட காங்கிரஸ் கட்சி தரப்புல ராகுல் காந்தி விஜய் அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை பேசினாரு, போன்ல பேசினார் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு. அதனால ராகுல் பேசின பிறகு காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் அல்லது விஜயினுடைய கட்சிக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கிறது, கூட்டணிகள் மாறும் அப்படிங்கிற எல்லா பேச்சும் இருந்தது. இந்த பேச்சுக்கு இது இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேச்சு இனி தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலை, அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தாவேகாவோடு கூட்டணி இருந்தா நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டேக்ஸை உயர்த்திக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல அந்த பேச்சுக்கு இது முற்றுப்புள்ளி வச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்டிஏக்குள்ள இப்ப நிர்மலா சீதாராமன் தான் வேட்பாளர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஸ்பேஸ் இல்லையா இப்போ அப்படின்ற கேள்வி எழுகிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல நிதிஷ்குமார் தலைமையில நாங்க தேர்தலை சந்திக்கிறோம்னு பாஜக என்டிஏ தேர்தலை சந்திக்கிறதுன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிதிஷ் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்றத வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. நிதிஷ் தலைமையில தேர்தலை சந்திக்க முகம் வேறாக, அதாவது முகம் தான் அவர், ஆனா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. அமித்ஷா ஒரு இடத்துல பீகார்ல பேசும்போது கூட சொல்லியிருந்தார், தேர்தலுக்கு பிறகு நாங்கள் முதல்வர் யார் என்பதை முடிவு செய்வோம், என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு முடிவு செய்வோம் அப்படின்னு. இந்த சந்தேகத்தை தான் தொடர்ந்து தேஜஸ்வி யாதவ் அங்க எழுப்பிக்கிட்டே இருக்கார். அப்ப இங்கேயும் அதே மாதிரியான ஒரு கேள்வி வருகிறது. என்டிஏக்குள்ளதான் அதிமுக போயிருக்கு, அதிமுக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரவில்லை. இதுதான் இங்க விஷயமே. என்டிஏ எக்ஸிஸ்டிங் என்டிஏல இருக்கக்கூடிய பார்ட்டிஸார் இந்த ஓபிஎஸ் தலைமையிலான அந்த ஃபேக்ஷனும் டிடிவி தினகரனும் வெளியேறிடுறாங்க. அந்த இடத்துக்கு என்டிஏக்குள்ள அதிமுக போயிருக்காங்க. என்டிஏ அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சுன்னு இது வரைக்கும் பிஜேபி அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திப்போம் தான் சொன்னார். அதே மாதிரி தான் நிதிஷ்குமார் தலைமையில, நிதிஷ்குமார் கட்சி தலைமையில தான், ஜேடியு தலைமையில தான் பீகார்ல தேர்தலை சந்திக்கிறாங்க. என்ன கருத்துனா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதிமுக ஒருவேளை தாவேகா வந்தா தாவேகா, பாஜக இருந்தா பாஜக, இந்த மூன்று தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து முதல்வர் யாருன்னு தேர்ந்தெடுப்பாங்க. அப்பதான் அமித்ஷா இதெல்லாம் அறிவிப்பாருங்கிறதா. நீங்க தயாரா இருங்க. நம்ம அதுக்கு ஐயா பீட்டர் அல்போன்ஸே பரவாயில்லையே பேசுவோம். நம்ம தனி வெடி வைக்கிறாங்களா? அதுக்கான இன்டர்பிரேஷன் தான் இல்ல, அதுக்கான இன்டர்பிரேஷன் ஜீவசாவத்திற்கு சந்தோஷம். தேர்தலை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் சந்திப்பாங்க, அதுல ஒன்றும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. சரி, அதிமுக தலைமையில தான், அதிமுக தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாட்டில். திராவிட கட்சிகள் தலைமையில தான் கூட்டணிகள் இருந்திருக்கிறது. அதே தான் இந்த தேர்தலையும் அப்படிதான் இருக்க போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதிமுக தலைமையில தான் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கும். ஆனா என்டிஏக்குள்ளதான் அதிமுக இப்போ வரைக்கும், ஏன்னா போன எலெக்ஷன்ல வெளியில வந்துடுறாங்க. கிளாரிஃபை பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி, பாஜக கூட்டணி, பாஜகவோட சில கட்சிகள் கூட்டணியில இருக்கு. மீண்டும் அதுக்கான கிளாரிபிகேஷன் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே இதற்கு இன்னும் அவங்களுக்கான அந்த அக்செப்டன்ஸ்குள்ளேயே அவங்க இன்னும் வரல. அப்படி அவ்வளவு பெரிய கூட்டணியை கட்டமைத்திருக்கக்கூடிய பிஜேபியோட இருக்கக்கூடிய கூட்டணி, நாங்க என்டிஏக்குள்ள போகல, எங்க கூட அவங்க வந்திருக்காங்க, இது வெற்றி கூட்டணி எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் விஜய் என்னி எங்க கூட்டணிக்கு வந்துருவாரு, அங்க கொடியெல்லாம் தெரியுது பாருங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்துதான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதா? ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம்னு 2024 இருந்து சொல்றாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவால் அந்த மெகா கூட்டணியை அமைக்கவே முடியல. மற்ற இன்னொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறும், தங்களோட அந்த கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சூழல்ல கூட இன்னைக்கு பாமகவும் இந்த கூட்டணியில இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்களும் பிளவுபட்டிருக்காங்க. தேமுதிக கூட்டணியில் இல்லை, அவங்க ஜனவரியில தான் சொல்லுவேன்னு பிரேமலதா சொல்லிட்டாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழி இல்லாமல் விஜயை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸை
எப்படி வந்து அதை வந்து வெளியில கொண்டு வரலாம் அல்லது அதை வந்து இன்னும் முன்னிலைப்படுத்த முடியும் அப்படின்றத இன்றைக்கு பீட்டர் அல்போன்ஸினுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாகவே அதை செய்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடும், காங்கிரஸ் அல்லது தாவேகாவோடு கூட்டணிக்கு வந்துரும் அப்படின்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. அதிமுகவும் தாவேகாவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு அதிமுக விரும்பினாலும் சரி இல்ல தாவேகா விரும்பினாலும் சரி, முதல்வர் வேட்பாளர் குறித்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 2 பேருமே முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க தங்களுடைய கட்சி தலைவர்கள். புதுசா ஒருத்தரால பாஜக முன்னிலைப்படுத்தும் திரு பீட்டர் அல்போன்ஸ். எனக்கு தெரிந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிஎம் வேட்பாளரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அவர் வந்து ஒரு பேரை சொல்லியிருக்கலாமே தவிர இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியிலையும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வேண்டும் என்று ஒரு ஆசையில் இருக்கக்கூடியவங்க அல்லது அதற்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் சொல்ல போனா வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்க எல்லாருக்குமே அது மாதிரியான எண்ணங்கள் உண்டு. அரசியல் இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில ரொம்ப மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவங்களுக்கு வந்து அந்த பிக் லீக், அதாவது பிரைம் மினிஸ்டர், அடுத்தது ஹோம் மினிஸ்டர், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவரை இந்த இடத்துக்கு அவங்க வந்து மாற்றுவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குள்ளான ஒண்ணுதான். நாங்க நிர்மலா சீதாராமன் இல்லாமல் வேறு யாரையாவது கூட பாரதிய ஜனதா கட்சி அதாவது அமித்ஷா தரப்புல நீங்க அடுத்தடுத்துக்கு விவாதத்தை நடத்துறீங்க. பாஜகலேந்து ஒருத்தர் கூட வாய்ப்பு இருக்குன்றீங்க. அண்ணாமலைக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையா? அவரை வந்து நீங்க முதல்வர் வேட்பாளர்னு ஏத்துக்க முடியாதா? போன தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கிட்டத்தட்ட 18% வாக்குகள் பெற்றதற்கு அண்ணாமலையும் ஒரு முக்கிய காரணம். அவர் அந்த இடத்துல வச்சு பார்க்க கூடாதுன்னு எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள, அல்லது அதிமுகவுக்கு எதுவும் பிரச்சனை? அதிமுகவுக்கு கட்டாயம் அண்ணாமலை இருக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இது பீட்டர் அல்போன்ஸோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இல்லை அப்படிங்கறத அது அந்த பேச்சுக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இன்னொரு பெரிய குவெஸ்டின் மார்க்கை கொடுத்திருக்கிறது, அதிமுகவுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லையா அப்படின்ற இந்த 2 கேள்விகளை